டிம்மி ஒரு சாதாரண குழந்தைதான். ஆர்வம், கலாட்டா, கனவுகள் நிறைந்தவனாக இருந்தான். ஆனா சமீபத்தில் அவன் ரொம்பவே மாறிப்போனான். காலை விழித்தவுடனும் இரவு தூங்கும் நேரமுமாக அவன் முழுக்க ஒரு ஜொலிக்கும் போனுடன் கையோடு சிக்கிவிட்டான். வெளியே பறக்கும் பட்டாம்பூச்சிகள், நண்பர்களின் அழைப்பு, விளையாட வரும்படி கூப்பிடும் பசி எனும் பொழுதியின் உரை எதுவும் அவனுக்கு தெரியவில்லை. ஒரு நாள் மாலையில் அவன் போன் முன் ஒளிர அதிலிருந்து ஒரு மோன்சர் வெளியே வந்தது. மோபி. அவனது கண்கள் சிக்னல் பார் மாதிரி, பல்லுகள் எல்லாம் எமோஜிகள். மோபி சிரித்தான். நீ சோல் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும். நான் சாப்பிடுறேன். பயந்து நடுங்கிய டிம்மி திடீரென தாத்தா ஜோவின் பூங்காவுக்குள் விழுந்தான். அங்கு மலர்கள் மலர, தேனீகள் நடனம் ஆட. தாத்தா சொன்னார், நேரம் ஒரு மாயம் டிம்மி. அதை கல்விக்கும் விளையாட்டுக்கும் அன்புக்கும் உபயோகப்படுத்தணும். அந்த நாளில் இருந்து டிம்மி மாறினான். இப்போது அவன் போன் உபயோகிக்கிறான். ஆனா அது மட்டுமல்ல, பசியுடன் விளையாடுறான், தாத்தாவுக்கு உதவுறான், இன்னும் பெரிய சிரிப்புடன் வாழ்கிறான். ஏனெனில் அவன் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டான். போனை பயன்படுத்து, ஆனால் அது உன்னை பயன்படுத்த விடாதே.